இன்னைக்கு என்ன செய்திகள் பார்க்க போறோம் கேட்டா, விளையாட்டுத்துறை தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். இந்தியாவுல இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இதை ரெகுலேட் பண்றதுக்கான சட்டங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1975 இதற்காக ஒரு சட்டம் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு 2018 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுல நிர்வகிக்கப்பட்டு வருது. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காமன்வெல்த் போட்டிகள்ல ஏற்பட்ட ஊழல், அப்புறம் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ஊக்கமருந்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்லயும் டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது இல்லாம தான் இருக்கு. அந்த சங்கங்களுடைய உறுப்பினர்கள் தேர்தல்ல நிறைய முறைகேடுகள் இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவோட விளையாட்டுத் துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அப்ப இதெல்லாம் சரி செய்யாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த முடியாது. நம்ம ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துறதுக்காக நம்ம 2036 அப்படிங்கிற ஆண்டை வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? 2036 வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இதுக்காக இந்த ஒரு பிரத்யேகமான காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விளையாட்டுத்துறையின் அந்த நிர்வாகத்தை வந்து மேம்படுத்தும் நமக்கு ஒரு புதிய சட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு அப்படிங்கிறது உருவாக்கப்படும். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அடுத்தது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் பேனல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இல்ல நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனும், எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட்னா பிசிசிஐ இருப்பாங்க, பாக்ஸிங்க்கு அதுக்குன்னு உங்களோட ஃபெடரேஷன் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுகளும் ஒவ்வொரு ஃபெடரேஷன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டோட ரெக்கக்னிஷன் இருந்தாதான் அரசாங்கத்தினுடைய நிதி உதவி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வந்து கிடைக்கும். அடுத்ததான் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது இருக்கு. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் பேனல் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒவ்வொரு விளையாட்டு சங்கங்களுக்கும் உறுப்பினர்கள் தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும். அந்த உறுப்பினர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி யாரு வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி. ஆனா இப்போ அந்த பர்டிகுலர் கேம்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண நபர்கள் மட்டும்தான் அந்த சங்கங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது இருக்கும். 2 பேராவது இருக்கும் இந்த உறுப்பினராக. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் வந்து 10 வருஷத்துக்கு மேல பதவியில இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் பேனல் அப்படிங்கறத உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விளையாட்டு சங்கங்கள் அதுல நடக்கக்கூடிய தேர்தல்கள் இதுல ஏதாவது சர்ச்சைகள் வருது, இல்ல வேற ஏதாவது சர்ச்சைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்வதற்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது இருக்க போது. இந்த தீர்ப்பாயம் சொல்லக்கூடிய முடிவுகள் அத நம்ம மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல வந்துதான் மேல்முறையீடு செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தோட உருவாக்கியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுமே வந்து நமக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழேயும் வரப்போறாங்க. ஆனா இந்தியாவுடைய பிசிசிஐ கிரிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய பிசிசிஐ மட்டும் அதற்கு கீழே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிசிசிஐ வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதியை திரட்டி அந்த பிசிசிஐ அவங்க ரன் பண்ணல. பிசிசிஐ அப்படிங்கிறது செல்ஃபாவே ரெவன்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனாலதான் அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட்டையும் வந்து சேர்க்க போறாங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்ப பிசிசிஐ வந்து இந்தியாவோட நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட்ல ரெகக்னைஸ் பண்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ இருந்தாலுமே அவங்களுக்கு விலக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச்சையா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்தச் சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2022 வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டோப்பிங் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அந்த வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்துல நிறைய மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த சட்டத்தை வந்து அங்கீகரிக்காம விட்டுருப்பாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறத திருப்பியும் கொண்டு வரும். ஸோ இதை கண்டிப்பா அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விளையாட்டு சங்கங்கள், விளையாட்டு தீர்ப்பாயங்கள், அதே மாதிரி ஊக்க மருந்து தடுப்பு சட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வர மூலியமா இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற சரியா? இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்துட்டு நன்றி.